Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பிக்சர்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி எக்ஸல் குள்ள கொண்டு வரலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, capture பண்ணப்பட்ட இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய டேட்டா தான் நமக்கு எக்ஸல்ல தேவை. இதை பார்த்து எக்ஸல்ல என்டர் பண்றதுக்கு பதிலா எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரம் பிக்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸல்ல இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸல்ல டேட்டா டேப்ல கெட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா குரூப்ல டேட்டா ஃப்ரம் பிக்சர் ஆப்ஷன் உண்டு. நல்லா கவனிங்க, மொபைல் எக்ஸல்லையும் இதே ஆப்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஸோ டேட்டா ஃப்ரம் பிக்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ண கையோட எந்த இமேஜில் இருக்கக்கூடிய டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க விரும்புகிறோமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓப்பன் கொடுத்துடலாம். ஓப்பன் கொடுத்த கையோட ரைட் ஹேண்ட் சைடில் டேட்டா ஃப்ரம் பிக்சர் பேனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நாம் செலக்ட் பண்ண இமேஜில் இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டா ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நடந்து ரிவ்யூவுக்கு நம்ம டேட்டா வந்தாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தெளிவாக கவனிங்க, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இன்சர்ட் டேட்டா, ரிவ்யூ. நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாவில் லோ கான்ஃபிடென்ஸ் செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிலது இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சில செல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் ஷேடில் லோ கான்ஃபிடென்ஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ பண்ணி ஆகணும். எந்த செல்லில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணும் போதே பிக்சரில் அந்த டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ஹைலைட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்து அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நல்லா கவனிங்க, இந்த ரோ பார்த்தீங்கன்னா அன்வான்டான டேட்டா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் தான். பிகாஸ் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த டேபிள் மட்டும்தான். அப்போது தேவையில்லாத டேட்டா உள்ளே வரக்கூடாது, இல்லை லோ கான்ஃபிடென்ஸ் செல்ஸ்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னா நாம் கேப்சர் பண்ணியிருக்கிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜில் நம்ம டேட்டா எது, இந்த டேபிள் மட்டும்தானே. அப்போ அந்த டேபிள் மட்டும் க்ராப் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கும். பட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் கேப்சர் பண்ணுற இமேஜோட லைட்டிங், கேமரா ஆங்கிள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். குறிப்பாக அக்யூரேட்டாக நமக்கு தேவையான டேட்டா உள்ளே வரணும்னா கரெக்டாக அந்த ஏரியாவை மட்டும் டைட்டாக க்ராப் பண்ணி வச்சுருந்தோம்னா வேலை இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். பட் நாம் இப்போதைக்கு அந்த இமேஜை க்ராப் பண்ணல, ரிவ்யூ என்னங்கிறத பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு எனக்கு இந்த சின்ன ரோ பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ அந்த டேட்டாவில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பட் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அதை ஜஸ்ட் எரேஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுறேன். அண்ட் கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த செல்லும் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ ஷிஃப்ட் ஹோம் கொடுத்து கம்ப்ளீட் லைனை செலக்ட் பண்ணி அண்ட் டெலீட் கொடுத்து எரேஸ் பண்ணிடலாம் அண்ட் அக்செப்ட். இல்லை ஒவ்வொரு செல்லாக போய் செலக்ட் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்குதுன்னா ரிவ்யூங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுவே எந்தெந்த செல்லாம் ரிவ்யூ பண்ண வேணுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு 1 by 1 காமிக்கும். அண்ட் இதிலே தெரியும் எத்தனை செல்ஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு. ஸோ இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சிலது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் அதில் அந்த சேஞ்சஸை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக உங்கள் டேட்டாவை டைட்டாக க்ராப் பண்ணாமல் விட்டீங்க, எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் உங்கள் இமேஜில் இருக்குன்னா என்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பட் மொபைல் எக்ஸலில் நீங்கள் கேப்சர் பண்ணும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் உள்ளே உண்டு, க்ராப் பண்ணுற ஃபீச்சர் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ டேட்டாவை ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நோ ஐட்டம்ஸ் ரிக்வயர் ரிவ்யூன்னு வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த பிளாங்கான செல்ஸ் வரதான் செய்யும். பட் பிரச்சனை இல்லை, இன்சர்ட் டேட்டா கொடுத்துடலாம். அண்ட் இங்கே ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் உண்டு, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேலிடேட்டிங் த அக்யூரசி ஆஃப் ஆல் டேட்டா. ஸோ நம்ம பொறுப்பு தான். ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் டேட்டா கொடுத்து நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டேட்டா பக்காவாக வந்தாச்சு. இந்த மேலே இருக்கிற இந்த 3 செல் எல்லாமே அந்த எம்டியான செல்ஸ் தான். ஜஸ்ட் நம்ம இந்த ரோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இந்த 2 ரோ கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 6000 மட்டும் எஃப் காலமில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இ காலமில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே இயில் தான் இருக்குது. ஸோ எஃப் காலமை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலீட் கொடுத்துடலாம். மற்றபடி நமக்கு தேவையான ஃபார்மேட்டிங் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம்னா டேட்டா நமக்கு பக்காவாக இருக்கும்.
அண்ட் அதே மாதிரி ஈவன் நமக்கு தேவையான டேட்டா ஆஸ் அ பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், உள்ளே கொண்டு வரலாம். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டேட்டாவை உள்ளே கொண்டு வந்தாலும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு சில செல்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு இந்த ஆகஸ்ட் பாருங்கள், இந்த செல்லில் எம்டியான ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அப்போ இந்த எம்டி ஸ்பேஸையே ஒரு தனி செல்லாக பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எந்த டேட்டாவை உள்ளே கொண்டு வந்தாலும் ரிவ்யூ பண்ணுறது சம்டைம்ஸ் மேபி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் தான், பட் இருந்தாலுமே நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக க்ராப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே கொண்டு வாங்க. ஜஸ்ட் நான் இப்போதைக்கு விண்டோஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து இதை நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸலில் இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை க்ராப் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ராப் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் உங்களுக்கு வேண்டானா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் வரும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ராப் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு கரெக்டாக இதை மட்டும் என்ன பண்ணுவோம், க்ராப் பண்ணிப்போம். ஸோ க்ராப் பண்ணப்பட்ட இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். சேம் அனலைஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இங்கேயே நான் சொன்ன அந்த டிப் பார்த்தீங்கன்னா இருக்கும், லைட்டிங், கேமரா ஆங்கிள், க்ராப்பிங், இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். கவனித்து பார்த்தீங்களா, கரெக்டாக ஆகஸ்ட் போயிடுச்சு, பட் அக்டோபருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி செல். ஓகே, ஸோ எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக அதை ரிவ்யூ பண்ணணும். பட் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உள்ளே கொண்டு வரீங்கன்னா அந்த ரிவ்யூ பண்ண வேண்டிய செல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வேலை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான டேட்டாவை ரிவ்யூ பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த வேலையை நீங்கள் மொபைலில் பண்ண போகிறீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக அந்த டேட்டாவை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது மொபைல் எக்ஸலில் பாட்டம்லேயே பார்த்தோம்னா டேட்டா ஃப்ரம் பிக்சர் ஆப்ஷன் உண்டு. நீங்கள் அதை கிளிக் பண்ண கையோடு நமக்கு என்ன ஓப்பன் ஆக போகுது, கேமரா தான். தயவு செஞ்சு இது மூலியமாக உங்களுடைய இமேஜை கேப்சர் பண்ண வேண்டாம். இது மூலியமாக இமேஜை கேப்சரே பண்ணாதீங்க. பிகாஸ் இது மூலியமாக நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். பிகாஸ் இது ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் இருக்காது, நல்ல குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வராது. நார்மலாக உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேப்சர் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி நல்ல லைட்டிங்கோட கேப்சர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டு, அண்ட் நமக்கு இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரௌஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இமேஜ் ஆப்ஷன், அதை யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் என்ன பண்ணலாம், உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ கேப்சர் பண்ணப்பட்ட இந்த இமேஜில் ஆல்ரெடி நம்ம டேபிள் என்ன, நம்ம டேட்டா என்னங்கிறது அதுவே பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி க்ராப் பண்ணி வச்சுருக்கு, அந்த க்ராப்பிங் ஸ்டேஜில் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் என்ன பண்ணலாம், அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நம்ம டேபிள் கவர் ஆச்சு அப்படின்னும் போது நமக்கு அந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் மொபைல் எக்ஸலில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை செஞ்சுக்கலாம். சிஸ்டம்லன்னும் போது நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இது முடிஞ்ச கையோட ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. சேம் அதே தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி ரிவ்யூ பண்ணுற ப்ராசஸ் வரும். அண்ட் இதில் திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ரிவ்யூ பண்ணி நாம் தாராளமாக அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிராண்டில் இந்த செல்லை கவனித்து பார்த்தீங்கன்னா MSIக்கு பதிலாக அந்த இடத்துல நமக்கு என்ன வந்தாச்சு, இந்த ப்ராக்கெட் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் எடிட் கொடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக கேபிட்டல் I பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஜஸ்ட் நம்ம டன் கொடுத்துடலாம். மற்றபடி எல்லா டேட்டாவும் கரெக்டாக தான் இருக்குது. பட் லோ கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இருந்தாலும் கரெக்டாக இருக்கிறதுனால நாம் இந்த ரிவ்யூ என்ன பண்ணுறோம், முடிக்கிறோம். ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே அப்படின்னும் போது கீழே நமக்கு ஓப்பன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ண கையோட நமக்கு 2 ஆப்ஷன் உண்டு. ஒன்று ரிவ்யூ ஆல், பிகாஸ் நாம் இன்னும் ரிவ்யூ பண்ணி முடிக்கலை, அதனால் ரிவ்யூ ஆல் இல்லை. பட் நமக்கு ஓப்பன் எனிவே, ஜஸ்ட் நம்ம எக்ஸலில் டைரெக்டாகவே நாம் இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ டேட்டா நமக்கு பக்கா வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன ஃபார்மேட்டிங் பண்ணணுமோ அதை மட்டும்தான் நாம் செய்ய போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவை பர்ஃபெக்டாக டேபிளாக கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு. மற்ற விஷயத்துக்கு நாம் இதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ஆப்ஷன் Office 365 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு உண்டு. ஒருவேளை நமக்கு Office 365 இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வெப் வெர்ஷன், எக்ஸல் வெப் வெர்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே இந்த ஆப்ஷன் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.